திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர், குடவாசல், நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்தது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறையில் உள்ள அறுவடை இயந்திரங்களை திறனற்ற திமுக அரசு முறையாக பராமரிக்காமல் வைத்துள்ளது எனவும், எனவே வெளி மாநிலத்தில் இருந்து குறைந்த வாடகையில் அறுவடை இயந்திரங்களை அரசு வரவழைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். பொறியியல் துறையில வெளி மாநிலத்திலிருந்து வண்டி கொண்டாடணும். இங்க இருக்கிற வண்டி ஓட்டையும் கிட்டையுமா இருக்கு. நாங்க கொண்டு வந்தோம்னா விவசாயிகளுக்கு பெரு இழப்பு ஏற்படுது. ஏன்னா சல்லாட ஓட்டையா இருக்கு, இல்லைன்னா வைக்க தள்ளாது, இல்லைன்னா நெல்லு குட்டம், இந்த மாதிரி இருக்கு. அந்த பொறியியல் துறையில இருக்கிறது சரியானபடி பராமரிப்பு இல்லாம இருக்கு. எங்களுக்கு பராமரிக்கணும். அதே போல வெளி மாநிலத்தில் உள்ள மிஷினை பொறியியல் துறை மூலயமா எங்களுக்கு வாடகை, குறைத்த வாடகை 1800 ரூபாய் என்னமோ, 2 மணி நேரம் பிரைவேட்ல ஓட்டினோம்னா 5200 ரூபா வரும். அதே இங்க 3600 ரூபா 2 மணி நேரம் ஓடினாலே எங்களுக்கு மிச்சம் கிடைக்கும். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை, மகன் ஆகியோர் கார் மோதிய விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். காரியாப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் புதிய இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஆனந்த் என்பவர் ஓட்டி வந்த கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தை, மகன் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விடியாத திமுக ஆட்சியில் விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ள பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு பலகை மற்றும் வேகத்தடை அமைக்காததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.